அம்மா கையால் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் எப்படி இருக்குன்னு பார்க்குமா? ஃபஸ்ட்டு 1.5 டம்ளர் துவரம் பருப்பை தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா இதே மாதிரி மலர்ந்து வந்தவுடனே நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணி போட்டுட்டு அதிலையே நம்ம சேம் வந்து வெங்காயம், அப்புறம் ஒரு 2-3 பச்சை மிளகாய் போட்டுக்கணும். அப்புறம் நம்ம தேவையான அளவு தக்காளி போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயும் போட்டுடணும். கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வந்து எப்போவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக 2 காய் இருந்தால் சாம்பார் வைக்க மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு ஒரு 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி போட்டுட்டு, அதே மாதிரி சாம்பார் பொடி வந்து கொஞ்சம் பெரிய ஸ்பூன், இதே மாதிரி ஸ்பூனில் 3 ஸ்பூன் போடணும். அது சேம் 1 ஸ்பூன் சால்ட்டு போட்டுறணும். அதே மாதிரி குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் நிறைய வந்து சீரகமும், ஒரு பவுல் அளவுக்கு வந்து தேங்காவும் 2-3 சின்ன வெங்காயமும் போட்டு அரைச்சோம்னா சாம்பார் உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். இது நல்லா பேஸ்ட்டு போல் ரொம்பவும் நைஸாக அரைக்காமல் ஓரளவுக்கு திப்பி திப்பியாக அரைச்சிட்டு அதை அப்படியே சாம்பாரோட காய் வந்து பாதி வெந்தவுடனே அந்த தேங்காவை அதில் அரைச்ச பேஸ்ட்டை வந்து ஊற்றிடணும். ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தனியாக ஒரு வந்து வடைச்சட்டி வச்சுட்டு இந்த பாதி காய் வெந்தவுடனே தேங்காய் ஊற்றின பிறகு ஃபுல்லாக காய் வெந்தவுடனே தனியாக இறக்கி வச்சுட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் கடுகு, அப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தவுடனே நம்ம சாம்பாரில் ஊற்றிட்டோம் அப்படின்னா மல்லித்தலையை அழகாக தூவி விட்டால் நம்ம சாம்பார் ரெடி. விரும்பி சமைப்போம், விரும்பி சாப்பிடுவோம், தம்பிட்ட கொடுக்கலாம்.